ஒன் பீஸ் சாப்டர் 1138 ரிலீஸ் ஆகிடுச்சு. இந்த சாப்டர் பற்றி நான் நேற்றே வீடியோ போட்டிருக்கணும், என்னால் போட முடியலை. ஏன்னு பார்த்தீங்கன்னா எனக்கு தொண்டை கட்டிட்டு இருக்கிறதுனால என்னால் போட முடியலை. அண்ட் இந்த சாப்டர் ஒரு வேறு லெவலான ஒரு சாப்டர்னே சொல்லலாம். இந்த சாப்டருடைய லாஸ்ட் பேனல் பார்க்கும்போது கூஸ் பம்ஸாக இருந்தது. அந்த அளவுக்கு அந்த பேனலோட ஆர்ட்டும் அதோட ஸ்டோரியும் ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருந்தது. ஸோ நான் ஸ்க்ரீனில் ப்ளேஸ் பண்ணுறேன், நீங்களே பாருங்கள். அண்ட் இந்த பேனல் பற்றி நான் தனியாக ஒரு பிரேக் டவுனே போட்டு ஆகணும். அந்த அளவுக்கு நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் இந்த ஒரு பேனலில் இருக்குது. இந்த சாப்டருக்கான தனி பிரேக் டவுன் நாளைக்கு ஒரு வீடியோவில் போடுறேன். இன்றைக்கி இந்த சாப்டரோட எக்ஸ்பிளனேஷன் மட்டும் பார்க்கலாம். ஸோ வாங்க நம்ம டைம் வேஸ்ட் பண்ணாமல் இந்த சாப்டர் பார்த்துடலாம். அண்ட் வாய்ஸ் கொஞ்சம் லைட்டாக சேஞ்ச் ஆகிற மாதிரி இருக்கும், கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி பாருங்க. ஒரு 2 நாளில் ரெக்கவர் ஆகிடுவேன். ஃபர்ஸ்ட் இந்த சாப்டருடைய நேம். இந்த சாப்டருடைய நேம் பார்த்தீங்கன்னா ஹார்லி. அண்ட் இந்த சாப்டருடைய கவர் பேஜில் ஹூசோஸுடைய சீக்ரெட் பேஸ் காமிச்சிருக்காங்க. தென் இந்த சாப்டர் எங்கிருந்து ஸ்டார்ட் ஆகுதுன்னா, லாஸ்ட் சாப்டரில் ஷாம்ராக்கும் கங்கோவும் லோக்கி அட்டாக் பண்ணிட்டு இருந்திருப்பாங்க இல்லையா, அங்கிருந்து தான் இந்த சாப்டர் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ ஷாம்ராக்கும் கங்கோவும் லோக்கி அவங்களுடைய ஆஃபர் அக்செப்ட் பண்ணாததுனால அங்கிருந்து போயிட்டு இருக்காங்க. அப்போ நம்ம லோக்கி ஷாம்ராக் கிட்ட, நீ பார்க்க ரெட் ஹேர் ஷாங்க்ஸ் மாதிரியே இருக்க, அண்ட் இது கோஇன்சிடென்ஸா இருக்க வாய்ப்பு இல்ல, ரெட் ஹேர் ஷாங்க்ஸ் யார் உனக்கு அப்படின்னு நம்ம லோக்கி கேட்கிறாரு. நடுவில் கங்கோ வந்துட்டு மைண்ட் யுவர் ஓன் பிசினஸ் அப்படின்னு நம்ம லோக்கி கிட்ட சொல்றாங்க. அதுக்கு மறுபடியும் லோக்கி வந்து ஒரு கிரேட் பைரட்டும் ஒரு செலஸ்டியல் டிராகனும் பார்க்க சேமா இருக்காங்க, ஆனா அவங்க 2 பேரும் ஆப்போசிட் அப்படின்னு நம்ம லோக்கி சொல்றாரு. இதுக்கு ஷாம்ராக் இதை பத்தி என்ன சொல்றாருன்னா, நீ சொல்ற பைரட் என்னுடைய யங்கர் ட்வின், அவன் சின்ன வயசுல இருக்கும் போதே எங்கேயோ போயிட்டான், ஆனா அதுக்கப்புறம் ஒரு தடவை ஹோலி லேண்டுக்கு வந்தான், அப்படி அவன் திரும்ப வந்தும் ஒரு செலஸ்டியல் டிராகன் அவன் இல்லை அப்படின்னு நம்ம ஷாம்ராக் சொல்றாரு. இதை கேட்ட உடனே லோக்கி என்ன சொல்றாருன்னா, உங்க 2 பேரையும் நான் ரொம்ப ஹேட் பண்றேன், அண்ட் என்னோட வாழ்க்கையில பார்த்த ஒர்ஸ்ட் ஃபேமிலி நீங்க தான். நான் மட்டும் இந்த செயின்ல இருந்து ரிலீஸ் ஆனேன்னா நான் என்ன பண்ணுவேன்னு உனக்கே தெரியும், கண்டிப்பா என்னோட பட்டிஸ்க்கான ரிவெஞ்சை கொடுப்பேன் அப்படின்னு சொல்லி முடிக்கிறாரு. இதை சொல்லி முடிச்ச உடனே ஷாம்ராக் என்ன பண்றாருன்னா, அவரோட ஸ்வாடை எடுக்கிறாரு. எடுத்த உடனே கங்கோ என்ன சொல்றாங்கன்னா, நீங்க இதெல்லாம் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்றாங்க. பட் ஷாம்ராக் அவருடைய ஸ்வாடை எடுத்து அவரோட பவரை ரிவீல் பண்றாரு. அந்த ஸ்வாடை அவர் எடுத்த உடனே செர்பரஸ் கிரீச்சர் வெளியே வருது. மேபி இந்த ஸ்வாட் செர்பரஸ் ஃப்ரூட்டை சாப்பிட்டுருக்கணும்னு நினைக்கிறேன். பட் இந்த பவர் பிளாக் பேர்டுக்கு தான் இருக்கும்னு நான் நிறைய வீடியோவில் ஒரு தியரியா சொல்லியிருக்கேன். பட் இந்த ஒரு பேனல் பார்த்த உடனே அது டோட்டலாக மாறிடுச்சு. அண்ட் அந்த பேனலோட ஆர்ட் பார்க்கவே செம்ம அமேசிங்காக இருந்தது. ஸோ செர்பரஸ்க்கு 3 ஹெட் இருக்கும் இல்லையா, அந்த 3 ஹெட்டோட மவுத் டவுன் சைடில் ஒரு ஸ்வாட் அப்பியர் ஆகுது. இதை பார்த்த உடனே லோக்கிக்கு என்ன பண்ணுறதுன்னு புரியல. ஸோ நான் சொன்னேன் இல்லையா, அந்த 3 ஹெட்டுக்கும் ஒரு ஸ்வாட் இருக்குன்னு, அந்த 3 ஹெட்டுமே ரொம்ப பெருசாக இருக்கு. லிட்டரலாக லோக்கியோட ஹைட் அண்ட் சைஸுக்கு ஏற்ற மாதிரி இருக்கு. நம்ம ஷாம்ராக் அவருடைய பவர் யூஸ் பண்ணிட்டு இருக்கிற இந்த டைம்ல கங்கோ அவங்களுடைய ஆரோ ஃப்ரூட் யூஸ் பண்ணி ஒரு பேர்டு அவங்களுடைய பவர் யூஸ் பண்ணி கிரியேட் பண்றாங்க. தென் அந்த பேர்ட் மேல ஷாம்ராக்கும் கங்கோவும் ஏறி அந்த இடத்துல இருந்து கிளம்புறாங்க. அண்ட் ஷாம்ராக் அந்த இடத்துல இருந்து கிளம்பும் போது லோக்கி கிட்ட என்ன சொல்றாருன்னா, நீ எப்ப வேணா என்ன ரிவெஞ்ச் எடுக்க வரலாம், நான் தான் உன்னோட இனிமையா இருப்பேன் அப்படின்னு அவர் சொல்லிட்டு அந்த இடத்துல இருந்து கிளம்புறாரு. அவங்க அந்த இடத்துல இருந்து கிளம்பினாலும் ஷாம்ராக் கூடிய செர்பரஸ் பவர் அந்த இடத்துல தான் இருக்கு. அந்த செர்பரஸோட மவுத் கீழே ஸ்வாட் இருந்துச்சு இல்லையா, அது என்ன ஆகுதுன்னா இப்ப லோக்கியை குத்த போகுது. அண்ட் இப்ப அந்த 3 ஸ்வாடுமே லோக்கியை குத்திடுது. தென் இதுக்கப்புறம் ஷாம்ராக்கும் கங்கோவும் போயிட்டு இருக்கும்போது ஷாம்ராக் கங்கோ கிட்ட, நம்ம ஒரு சில்ட்ரனை ஹாஸ்டேஜா எடுத்துக்கலாம், நீ ஒருத்தனை கூப்பிடு, அதாவது ஹோலி நைட்ல இருந்து ஒரு மெம்பரை கூப்பிடு அப்படின்னு நம்ம கங்கோ கிட்ட சொல்றாரு. அதுக்கு கங்கோ என்ன சொல்றாங்கன்னா, எனக்கு புரிஞ்சுது, நான் இப்ப யாரை கூப்பிட்டோம் அப்படின்னு அவங்க கேட்கறாங்க. இப்ப சீன் சேஞ்ச் ஆகுது. இப்ப என்ன நடக்குதுன்னா, நம்ம லுஃபி, ஜோரோ, நாமி, ரோடோ இவங்க 4 பேர் அந்த கேஸ்ட் லேண்ட போயிருப்பாங்க இல்லையா, அந்த கேஸ்ட்ல இருந்த ஜெயண்ட் காட்ஸை நம்ம ஷாம்ராக்கும் கங்கோவும் அட்டாக் பண்ணியிருப்பாங்க. அவங்கள நம்ம லூஃபி பார்த்திருப்பான். அவங்க கிட்ட என்னாச்சு அப்படின்னு நம்ம லூஃபி கேட்கும்போது அந்த ஜெயண்ட் என்ன சொல்றாங்கன்னா, இதுக்கு காரணம் ரெட் ஹேர் தான் அப்படின்னு சொல்றாங்க. லூஃபி ஷாங்க்ஸ் உடைய நேம் கேட்ட உடனே, நீ போய் சொல்ற, ஷாங்க்ஸ் எந்த ஒரு ரீசனும் இல்லாம அட்டாக் பண்ண மாட்டாரு அப்படின்னு நம்ம லூஃபி சொல்றாரு. இதுக்கு அந்த ஜெயண்ட் என்ன சொல்றாங்கன்னா, இல்ல இது உண்மைதான், நான் ரெட் ஹேரை கண்ணால பார்த்திருக்கேன், ஏன்னா ரெட் ஹேர் ஷாங்க்ஸ் எல்பாஃப்க்கு நிறைய வாட்டி வந்திருக்காரு, அவரை நான் நல்லா பார்த்திருக்கேன், அவரை தான் நான் இங்க பார்த்தேன் அப்படின்னு அந்த ஜெயண்ட் சொல்றாங்க. அதுக்கு லூஃபி என்ன சொல்றாருன்னா, அது ஷாங்க்ஸா இருக்க வாய்ப்பு இல்ல, வேற யாராவது அவர் மாதிரியே இருக்கிற ஒரு ஆளா இருக்கலாம் அப்படின்னு நம்ம லூஃபி சொல்றாரு. இப்ப ஜோரோ அதுக்கு என்ன சொல்றாருன்னா, ஷாங்க்ஸ் இப்ப ரீசெண்டா தானே எல்பாஃப் விட்டு போனாரு, அவரையா மறுபடியும் வர போறாரு அப்படின்னு நம்ம ஜோரோ சொல்றாரு. அதுக்கு லூஃபி என்ன சொல்றாருன்னா, நீ உண்மையே சொன்னாலும் ஆனா அது கண்டிப்பா ஷாங்க்ஸா இருக்க வாய்ப்பே இல்ல அப்படின்னு சொல்லி முடிச்ச உடனே நாமி இதை கேட்டுட்டு, நீ ரொம்ப அவர் மேல நம்பிக்கை வச்சிருக்க அப்படின்னு சிரிச்சுட்டே சொல்லுவாங்க. அதுக்கு லூஃபி நாமி கிட்ட என்ன சொல்றாருன்னா, உங்ககிட்ட யாராவது டெல்மியர் பத்தி ஏதாவது தப்பா பேசினா நீ சும்மா இருப்பியா அப்படின்னு அவர் கேட்கிறாரு. அதுக்கு நாமி என்ன சொல்றாங்கன்னா, அது டெல்மியர் கிடையாது, பெல்லமியர் அப்படின்னு அவங்க சொல்றாங்க. இதெல்லாம் கேட்டதுக்கு அப்புறம் அந்த ஜெயண்ட் என்ன சொல்றாருன்னா, அப்பனா அவன் ஷாங்க்ஸ் மாதிரி இருக்கிற ஒருத்தனா தான் இருக்கணும், மேபி அவனுடைய பிரதரா கூட இருக்கலாம் அப்படின்னு சொல்லி முடிச்சதுக்கு அப்புறம் நம்ம லூஃபி என்ன சொல்றாருன்னா, ஷாங்க்ஸ் உடைய பிரதரா, அதை பத்தி நான் கேள்விப்பட்டதே இல்லை, அண்ட் அவருடைய ஃபேமிலி பத்தி எனக்கு தெரியாது, அண்ட் அவரும் என்கிட்ட இதை பத்தி சொன்னது கிடையாது. எனக்கு தெரிஞ்சதெல்லாம் அவர் பத்தி என்னன்னா, ஷாங்க்ஸ் ஒரு ஷிப்ல இருந்து தான் வளர்ந்துட்டு வந்தாரு, மேபி ராஜரும் ரேலையும் தான் அவருடைய ஃபேமிலியா இருக்கணும் அப்படின்னு அவர் சொல்றாரு. அண்ட் இதை பத்தி நம்ம லூஃபி சொல்லிட்டு இருக்கும் போதே எல்பாஃப் ஆர்க் ஆரம்பிக்கும் போதே ஒருத்தரை ஒரு ஹேட்டோட நம்ம பார்த்திருப்போம். அந்த கேரக்டர் இவங்களை நோக்கி வந்துட்டு இருக்காங்க. தென் இந்த கேஸ்டலோடைய இந்த சீன் இதோட முடியுது. இதுக்கப்புறமா பிராங்கியோட குரூப் ஆடம் ட்ரீயை பார்க்க வந்திருப்பாங்க இல்லையா, அந்த இடத்தை இப்ப காமிக்கிறாங்க. நம்ம பிராங்கி அந்த ஆடம் ட்ரீயை பார்த்த உடனே ரொம்ப ஷாக் ஆகி வியப்பா பார்த்துட்டு இருப்பாரு. அண்ட் இவங்க கூட ஒரு ஜாயிண்ட் வந்திருப்பாங்க இல்லையா,
இல்லையா ரிப்ளின்ற ஒரு ஜெயண்ட். இதோட பிரைஸ் ஓவர்சீஸ்ல எவ்வளவு இருக்குன்னு தெரியுமா, இது ரொம்ப வேல்யூபிள் அப்படின்னு அவங்க கிட்ட சொல்றாரு நம்ம ஃப்ராங்கி. அப்ப நான் இது ஒரு பிசினஸா பண்ணலான்னு இருக்கேன் அப்படின்னு அவங்க சும்மா சொல்லிட்டு இருப்பாங்க. ஐ மீன் ரிப்ளி ஃப்ராங்கி கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ இவங்க ரெண்டு பேரும் இப்படி பேசிட்டு இருக்கும்போது ஃப்ராங்கி அந்த ஆடம் ட்ரீ கிட்ட ஏதோ ஒன்று பாக்குறாரு. அண்ட் அது என்னன்னு ரிப்ளி கிட்ட கேட்கறாரு. ரிப்ளி வந்து இது ஒரு முரல் அப்படின்னு சொல்றாங்க. இது வந்து ஒரு கிராஃபிட்டி, அதாவது பெயிண்டிங் மாதிரி தான். இந்த பெயிண்டிங்கை ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி ஒரு சில கிட்ஸ் டிராப் பண்ணிருக்க வாய்ப்பு இருக்கு. அண்ட் அது ஒரு ஃபாசிலாவும் மாறி இருக்கணும். அண்ட் இந்த பெயிண்டிங்கை 800 இருந்து 900 இயர்ஸ்க்கு முன்னாடி தான் வரைஞ்சிருக்கணும். மேபி இது வைட் செஞ்சுரியோடைய மிடில் நடந்திருக்கலாம் அப்படின்னு ரிப்ளி சொல்லி முடிச்ச உடனே ஃப்ராங்கி அந்த வைட் செஞ்சுரி அப்படின்னு கேட்ட உடனே இதை பத்தி நம்ம ராபின் கிட்ட சொல்லி ஆகணும் அப்படின்னு அவர் சொல்றாரு. அண்ட் ஃப்ராங்கி அந்த பெயிண்டிங்ல இருக்கிற ஒரு சில கேரக்டர் ஆர்ட்டை பார்த்துட்டு இதெல்லாம் பார்க்க ஜெயின்ஸ் மாதிரியே இல்லையே அப்படின்னு அவர் கேட்கிறாரு. அதுக்கு ரிப்ளி என்ன சொல்றாங்கன்னா, ஆமா இதெல்லாம் ஜெயின்ஸ் கிடையாது, இதுல இருக்கிறவங்க எல்லாம் டிஃப்ரெண்ட் ரேசஸ் சேர்ந்தவங்க. அண்ட் அந்த ரேசஸ்குள்ள ஃபைட் நடந்திருக்கு அப்படின்னு நம்ம ரிப்ளி சொல்றாங்க. தென் இதுக்கப்புறமா சீன் மாறுது. இப்போ எங்க நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா வேல்ட்ரஸ் ஸ்கூல்ல ஒரு சீன் ஆரம்பிக்குது. அந்த ஸ்கூல்ல கிட்ஸ் எல்லாம் கிளாஸ் அட்டென்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அங்க இருக்கிற அவுல் லைப்ரரியில ராபின், சால், சாப்பர் இவங்க 3 பேர் இருக்காங்க. இப்போ சால் வந்து ராபின் கிட்ட அந்த ஹார்லி புக்கை இன்ட்ரோடியூஸ் பண்றாரு. அண்ட் அந்த புக்கை பார்த்த உடனே இந்த புக் பார்க்க ரொம்ப பெருசாவும் ரொம்ப ஓல்டாவும் இருக்கு அப்படின்னு அவர் சொல்றாரு. அண்ட் அந்த புக் வந்து ரொம்ப டஸ்டாவும் இருக்கு. அண்ட் இந்த புக்கை ரொம்ப வருஷமா இந்த எல்பஃப் பாதுகாத்துட்டு வருது அப்படின்னு நம்ம சால் சொல்றாரு. அண்ட் இந்த புக்கை பார்த்த உடனே ராபின் சால் கிட்ட இந்த புக்கை நான் ரீட் பண்ணலாமா அப்படின்னு கேட்கறாங்க. அதுக்கு சால் என்ன சொல்றாருன்னா, கண்டிப்பா நீ ரீட் பண்ணலாம். இந்த புக்ஸை 3 செக்ஷன்ஸா பிரிச்சிருக்காங்க. அண்ட் இந்த புக்ல இருக்கிற 3வது செக்ஷன் இப்போ நம்ம வேர்ல்டு ரெஃபர் பண்ணுது, அதாவது பிரசன்ட் டைமை ரெஃபர் பண்ணுது அப்படின்னு நம்ம சால் சொல்றாரு. இது கூட சால் என்ன சொல்றாருன்னா, நிக்கா பத்தி இந்த வேர்ல்டுக்கு சைலண்டா எல்லாருக்கும் தெரியும். அண்ட் அவங்களுக்கு நிக்கா வரும்போது ஒரு பூமிங் லாஃபோடையும் அண்ட் ஒரு பீட்டோடையும் தான் வருவாரு அப்படின்னு அவங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் அப்படின்னு நம்ம சால் இந்த சன்கார்டுடைய மியூசிக்கை அவர் பாடி காட்டுறாரு. லைக் நம்ம கூமா பாணி கிட்ட பண்ணியிருப்பார் இல்லையா, அந்த மாதிரி தான். அப்ப இந்த புக்கை நான் இப்போ ரீட் பண்றேன் அப்படின்னு நம்ம நிக்கோ ராபின் படிக்கிறாங்க. த ஃபர்ஸ்ட் வேர்ல்ட் த எர்த் பர்ன்ட் இன் எண்ட்லெஸ் ஃப்ளேம் அப்படின்னு சொல்லி முடிக்கிறாங்க. இந்த சாப்டருடைய லாஸ்ட் பேனல் அப்பியர் ஆகுது. மைண்ட் ப்ளோவிங்கான ஒரு பேனல். நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் இதில் கொட்டி கிடக்கு. இதை பற்றி நான் நாளைக்கு ஒரு வீடியோல இருந்து பேசுகிறேன். ஸோ இதோட இந்த ஒரு சாப்டர் எண்ட் ஆகுது. நாளைக்கு ஒரு வீடியோல இருந்து மீட் பண்ணுறேன். Until then, stay tuned.